வணக்கம் மக்களே, நான் உங்கள் எம்சி. எஸ், ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 வால்யூம் 2 எபிசோட்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓல்டு எபிசோட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய சேனல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நாங்கள் எல்லாம் புதுசாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. வால்யூம் 2 பற்றி மட்டும் நாங்கள் கடந்து பார்த்துடலாம். வால்யூம் 2 மொத்தம் 3 எபிசோட்ஸ். ஸோ எபிசோட் 4ல் வில் தனக்குள்ளே இருக்கிற பவரை காட்டினதுலேருந்து எபிசோட் 5 ஸ்டார்ட் ஆகுது. வில்லுமே லெவன் மாதிரி ஒரு சோசர் தான். சோசர் மீன்ஸ் வெக்னாட்டு இருக்கிற பவரை யூஸ் பண்ணுறவங்க. வெக்னாவை வேவு பார்க்கலாம், கட்டுப்படுத்தலாம். அதே நேரம் வெக்னாவாலையும் இவங்க செய்கிறத அப்படியே திருப்பி செய்யலாம். ஹோலியும் மேக்ஸும் அப்சைட் டவுன்லேருந்து வெளியேற ட்ரை பண்ணுறாங்க. எடி செத்துலேருந்து கவலையாக இருக்கிற டஸ்டின் இன்னுமே ஸ்டீவோட ஒழுங்காக கதைக்கல. ஸோ ஸ்டோரி அப்படியே ஜோனத்தன் நான்சிமா சேர்ந்து டார்க் மேஜிக்னு சொல்லி ஒன்றோட பார்த்து சுட்டாங்க. ஸோ இதோட 5th எபிசோட் முடியுது. 6th எபிசோடுக்கு நாங்கள் போகிறோம். ஸ்டில் ஹோலி அண்ட் மேக்ஸ் 2 பேருமே தப்பிக்கிறதுக்கான வழியை தேடுறாங்க. நான்சியும் ஜோனத்தனும் டார்க் மேஜிக்னு சொல்லி ஷூட் பண்ணதில் அதுக்கு வேறு தியரி இருக்குது. ஸோ அதை பற்றி அடுத்து தொடர்ந்து பார்ப்போம். ஸோ ஜோனத்தன் நான்சி செய்த குளறுபடியெல்லாம் அவங்களை காப்பாற்ற போகிறதில்ல. பேபி சீட்டர் ஹென்ரிக்சன் வெற்றி கூட்டணி இஸ் பேக். 2 பேரும் கொண்டு சேர்ந்துடுறாங்க. தென் அப்சைட் டவுன்லேருந்து மேக்ஸ் தப்பிச்சிட்டா. பிகாஸ் மேக்ஸோட உடம்பு ஹேக்கிங்ஸில் தான் இருக்குது. ஆல்ரெடி கோமாவில் இருக்கக்கூடிய அவள் மேக்ஸை பிடிச்சப்பட்ட லூக்கஸ் போட அப்சைட் டவுன்லேருந்து பாதை உருவாக ஹேக்கிங்ஸை நோக்கி கோமாவில் இருக்கிற உடம்பை தேடி நம்ம மேக்ஸ் போயிட்டா. ஸோ ஹோலியும் வெக்னா மைண்ட்லேருந்து தப்பிச்சு அப்சைட் டவுனில் இருக்கிற ஸ்டீவ் டீம்கிட்ட போகிற மாதிரி போய் அகெயின் வெக்னாட்ட சிக்கிறா. இதோட 6th எபிசோட் முடியுது. ஸோ 7th எபிசோட் வெக்னாவோட பிளான் இந்த உலகத்தை அழிக்கிறது இல்லை, இன்னொரு உலகத்தை கொண்டு வந்து இணைச்சு அது மூலமாக புது உலகத்தை உருவாக்குறது. டெமோகார்கன் மைண்ட் ஃப்ளேயர்லாம் இன்னொரு உலகத்துல என்ன ஆகுது. ஸோ அதுக்கு தான் அவங்களோட சின்ன குழந்தைங்க இருந்து கர்வியா யூஸ் பண்ணுறான்னு சொல்லி இந்த எபிசோடில் சொல்கிறாங்க. கர்வியா தான் வெக்னாவை இருந்த ஹென்ரி அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தது லெவன். ஸோ அது டாக்டர் கே லெவன் அங்கே அனுப்பி அங்கேருந்து கூப்பிட்டு வந்தா. அதுக்கு அவனுக்கான பாதைகள் உருவாக்கி கொடுத்தது வில். ஸோ அது அவங்களுக்கே தெரியாமல் அவங்க செஞ்சுருக்காங்கன்றது சொல்ல வராங்க. அப்சைட் டவுனில் பொறுத்த வரைக்கும் அது ஒரு வார்ம் ஹோல். ஹேவ்கின்ஸுக்கு கீழே அப்சைட் டவுன் இருக்குது. அப்சைட் டவுனை பொறுத்த வரைக்கும் அப்படியே ஹேவ்கின்ஸ் மாதிரியே இருக்கும். அதில் தான் அவங்க குழந்தைகளை அடித்து அவன் மைண்டில் அவங்களுக்கு ஜாயின் பண்ணி வேறு எதுவித டைமென்ஷனும் இல்லை, வேறு ஒரு உலகமும் இல்லை, புது உலகத்தை உருவாக்குற பிளானில் செஞ்சு கொண்டிருக்கான். அப்சைட் டவுனை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு சிவர் இருக்குது. அந்த பக்கம் தான் வெக்னா இருக்கிறதா எங்கள் ஸ்டீவன் ஹாப்பர் டீம் நம்பி மேலே ஒரு டார்க் மேஜிக்கை பார்த்து ஜோனத்தனும் நான்சியும் சுட்டாங்கல்ல, அதில் தான் அது உடைஞ்சுது. அது ஒரு வார்ம் ஹோல் அப்படின்னு சொன்னால் ஒரு வெற்றிடம். அது தனக்குள்ள எந்த பொருளாக இருந்தாலும் இழுத்துக்கொள்ளும். ஸோ நாங்கள் எபிசோட் பார்த்தா எங்களுக்கு விளங்கும். இதுதான் அப்சைட் டவுனோட தியரி. ஹாப்கின்ஸ் என்ற ஒரு நகரம் இருக்கிற ஒரு உலகம். அவங்க சொல்ல வர உலகம் அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கிற உலகம். ஸோ அந்த 2 உலகத்தையும் இணைக்கிறதா ஹென்ரியோட பிளான். அதுக்கு உருவாக்குனது தான் அந்த வார்ம் ஹோல். உருவானு சொல்லி டாக்டர் கேட 1983 ஒரு புக் ஒன்று எழுதி வச்சுக்க. ஸோ அந்த புக்கை பார்த்தா டஸ்டின் ஹென்ரிக்சன் எல்லா வழக்கத்தையும் எங்களை எல்லாரும் சொல்லிட்டு இருக்காரு. தென் ஹென்ரி என்னும் வெக்னா குழந்தைகள் மண்டியை கழுவி புது உலகத்தை உருவாக்குற முயற்சியில் இருக்கும்போது ஹாப்பர் ஸ்டீவ் பயலுங்க எல்லாருமே அப்சைட் டவுன்ல போறதோட 7th எபிசோட் முடியுது. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் எபிசோட் டிசம்பர் 31 வரதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிவி வேற போட்டு தள்ளுறதா ஒரு பிளான் இருக்கான். அப்படி மட்டும் பண்ணீங்க டேட் ஆஃப் பிரதர்ஸ். அவ்வளோதான். எத்தனை பேர் கொல்ல போகிறாங்களோ உங்களுக்கு தெரியும். எத்தனை பேர் இந்த எபிசோட்ஸ் பார்த்துட்டீங்க, எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். கொஞ்சம் குளறுபடிகள் இருக்கலாம் என்னுடைய வீடியோவில். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து நான் ட்ரை பண்ணி கொண்டு தான் இருக்கேன் ஒழுங்காக செய்கிறதுக்கு. அண்ட் ஐ வில் கிவ் மை பெஸ்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் மக்களே.